الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقال تعالى وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. சூரா பக்ராவுடைய 186 ஆயத். இதில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வைதா சாலக் இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். என்னுடைய அடியார்கள் உங்களிடத்தில் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் மிக நெருக்கமாக இருக்கின்றேன். உஜீபு தாவத தாஇ இதா தஆனி. அழைக்கக்கூடிய அழைப்பாளருடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுப்பேன் என்னை கூப்பிடும் பொழுது. ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். எனவே எனக்காக வேண்டி என்னையே அலையுங்கள், என்னை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள், அவர்கள் நேரான பாதை அடைந்து கொள்வார்கள். ரிவாயத்தில் ஒரு கிராமவாசி ரசூல் இடத்துல வந்தார். வந்து சொன்னார், யா ரசூல் அல்லா கரீபுன் ரப்புனா ஃபனுனாஜீஹி அம் அம்பஈதுன் ஃபனுனாதீஹி. யா ரசூல் அல்லா, எங்களுடைய இறைவன் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறாரா? இருந்தால் நாங்கள் அவரோடு ரகசியமாக பேசுவோம். அல்லை தூரத்தில் இருக்கின்றானா? நாங்கள் அவனை அழைத்து கூப்பிடுவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமாக இருந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் இந்த ஆயத்தை இறக்கினான், என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் நெருக்கமாக இருக்கின்றேன், என்னை கூப்பிடக்கூடியவர்களுக்கு நான் அவருடைய அழைப்புக்கு பதில் அளிக்கின்றேன் என்று சொல்லுங்கள். இதே மாதிரி சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், எங்கள் ரப் எங்கு இருக்கின்றான்? அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான், ரப்பு நெருக்கமாக இருக்கிறான் என்று சொல்லுங்கள். இதே மாதிரி வக்கால ரப்புக்கும் துஊனி அஸ்தஜிப் லக்கும். ரப்பு உங்களை பார்த்து சொல்கின்றான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை அலையுங்கள், நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன் என்று அல்லாஹு தஆலா ஆயத்திறக்கின பொழுது மக்கள் சஹாபாக்கு சொன்னார்கள், லவ் நஅலமு ஐய ஸாஅத்தின் அது, எந்த நேரத்தில் அழைத்தால் நன்றாக இருக்கும் என்று தெரிந்தால் நாங்கள் நன்றாக இருக்குமே என்று சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திறக்கினான், ரப்பு சொல்கிறான், என்னை பற்றி அவள் கேட்ட நீங்கள் சொல்லுங்கள், என்னுடைய ரப்பு மிக நெருக்கமாக இருக்கின்றான், எந்த நேரத்தில் அழைத்தாலும் எப்போ அழைத்தாலும் அவன் பதில் கொடுப்பான். இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ரசூலுல்லாஹ்வோட ஒரு யுத்தத்துக்கு போன நேரம் நாங்கள் ஒரு மலை ஏறும் பொழுதோ அல்லது இறங்கும் பொழுதோ சின்ன ஒரு மலை மாதிரி உள்ள இடங்களை ஏறும் பொழுதும் கூட அல்லது பள்ளத்தாக்குகளை செல்லும் பொழுதும் சத்தமாக தக்பீர் ஓதி கொண்டு போனோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு நெருங்கி வந்தார்கள். சொன்னாங்க, யா அய்யுஹன்னாஸ், ஏ மக்களே, உங்களின் மீது நீங்கள் இறக்கம் காட்டிக்கொள்ளுங்கள். ஃபஇன்னக்கும் லா ததுஊன அஸம்ம வலா காயிபன். நீங்கள் அழைக்கிறவன் குருடனும் கிடையாது, செவிடனும் கிடையாது, அல்லது தூரத்தில் இருக்கக்கூடிய ஒருவரும் கிடையாது. மாறாக அவன் நீங்கள் அழைக்கக்கூடியவர் இருக்கிறாரே, இன்னமா ததுஊன சமீஅம் பஸீரா, அவன் உங்களை பார்க்கக்கூடியவனாகவும் மிக நெருக்கமாகவும் இருக்கிற ஒருத்தனைத்தான் நீங்கள் அழைக்கின்றீர்கள். அவங்களுடைய ஒட்டகங்களுடைய கழுத்து உங்களுக்கு எவ்வளோ நெருக்கமாக இருக்குதோ அதைவிட நெருக்கமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வைத்தான் நீங்கள் அழைக்கின்றீர்கள் என்று சொல்லிட்டு அப்துல்லா இப்னு கைஸ், பக்கத்தில் இருந்த அப்துல்லா இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து சொன்னார்கள், அலா உஅல்லிமுக கலிமத்து மின் குனூஸில் ஜன்னா, சொர்க்கத்துடைய பொக்கிஷங்கள் இருந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா என்று சொல்லிட்டு சொன்னாங்க, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்வது சொர்க்கத்துடைய பொக்கிஷங்கள் இருந்து உள்ளது. ஹைர். இதே மாதிரி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா ரிவாயத் செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான், என்னுடைய அடியான் என்னை திக்ர் செய்யும் பொழுது கால அல்லாஹு தஆலா அனமா ஆபதி மா ஸக்கர்னி வ தஹர்ரகத் பி ஷஃபதாஹ். என்னுடைய அடியான் என்னை திக்ர் செய்யும் காலமெல்லாம், அவனுடைய உதடு அசையும் காலமெல்லாம் நான் அவனோட கூட இருக்கின்றேன். அந்த அளவுக்கெல்லாம் நெருக்கமாக இருக்கின்றான். அல்லாஹு தஆலா சொன்னான், இன்னனி மஅக்குமா அஸ்மஉ வ அரா. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தையும் பார்த்து அல்லாஹ் சொன்னான், நான் உங்களோட கூட இருக்கிறேன், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன், நான் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அல்லாஹு தஆலா எங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றான். யாருடைய துஆவையும் அல்லாஹ் வீணாக்குவது கிடையாது.
அடியாருடைய துவா அனைத்தையும் அவன் அறிந்து கொண்டிருக்கின்றான். எனவே இந்த ஆயத்துக்கள் அல்லாஹு தாலா துவா செய்யும்படி தூண்டுகிறான். துவாவை அல்லாஹு தாலா வீணாக்குறதில்லை. ஹதீஸ்ல வருது, இன் அல்லாஹ் தாலா லா யஸ்தஹி அன் யப்சுத்தல் அப்து இலைஹி யதைஹி யஸ்அலுஹு ஃபீஹிமா கைரன் ஃபயருத்தஹுமா காயிபத்தைன். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் 2 கைகளையும் தூக்கி ஒரு நல்ல விஷயத்தை கேட்கிறார் என்றால் 2ஐயும் பெறாமல் நஷ்டமானதாக அந்த கைகள் திரும்புவதை அல்லாஹு தாலா வெட்கப்படுகின்றான். அடியான் கேட்டதை கொடுக்காம வெறும் கையாக திருப்பி அனுப்புவதெல்லாம் வெட்கப்படுகிறான். எனவே அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய விஷயங்களை ஹைரான விஷயங்களை இருந்தால் அல்லாஹ் கொடுக்கின்றான். இது முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத். இதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமின் முஸ்லிமின் யது அல்லாஹ் அஸ்ஸ வஜல்ல பிதஅவத்தின் லைஸ ஃபிஹா இஸ்முன் வலா கத்தியத்து ரஹ்மின் இல்லா ஆதாஹு அல்லாஹு பிஹா இஹ்தா ஸலாஸி ஹிஸால். ஒரு முஸ்லிமான் அடியான் அல்லாஹ்விடத்தில் ஒரு துவா செய்கின்றார், அதில் பாவமான காரியத்தை கேட்கவும் இல்லை, உறவுகளை துண்டிக்கக்கூடிய விஷயத்தை கேட்கவில்லை என்றால் அல்லாஹு தஆலா 3ல் 1 கொடுக்கின்றான். இம்மா யுஅஜ்ஜில லஹு தஅவதஹு, ஒன்று அவர் கேட்ட துவாவை அல்லாஹ் கொடுத்துடுவான். வைமா யத்தஹிர லஹு ஃபில் ஆஹிரா, அல்லது அல்லாஹு தஆலா அவரை யத்தஹிரஹா லஹு ஃபில் ஆஹிரா, மறுமைக்கு அவனை பிற்படுத்தி வைப்பான். அல்லது வைமா யஸ்ரிஃப் அன்ஹு மினஸ் ஸூஇ மிஸ்லஹா, அல்லது அது போன்ற ஒரு தீங்கை கேட்டதொண்டு வேறொரு தீங்கு வராமல் அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். எனவே எங்களுடைய துவாக்கள் எதுவும் வீணாகிறது இல்லை. அப்போ சஹாபாக்கள் சொன்ன நுக்சிர், நாங்கள் அதிகமாக துவா செய்வோம் யா ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹு அக்ஸர், அல்லாஹு தஆலாவிடத்தில் இன்னும் அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் அல்லாஹ் தந்தாலும் எந்த குறைவும் வராது. இது முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லீம் என்ன ஒரு துவா செய்தாலும் அதில் பாவமான காரியங்கள் இல்லை என்றால் அல்லாஹு தஆலா அதை அவனுக்கு கொடுக்கின்றான், அல்லது வேறொரு கெடுதி அவனுக்கு வராமல் அல்லாஹ் பாதுகாக்கின்றான். 2ல் 1 நிச்சயமாக நடக்கும். இதே மாதிரி முஸ்லீம் ஷரீஃப் ரிவாயத்தில் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் பாவமான காரியத்தையோ உறவை துண்டிக்கக்கூடிய விஷயத்தை கேட்காமல் எந்த ஒரு நல்ல காரியத்தை கேட்டாலும் அவசரப்படாமல் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்து கொண்டே இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வமல் இஸ்திஅஜால், அவசரப்படுறதுன்னா என்னன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, யகூல் கத் தஅவ்து வ கத் தஅவ்து ஃபலம் அர இஸ்தஜாபு லி ஃபயஸ்தஹ்சிரு இன்த ذلك வயதஉ துஆ. அவசரப்படுறது என்று சொல்லுது, அடியான் சொல்லுவார், நான் துவா செஞ்சேன் எவ்வளோ துவா செஞ்சிருக்கிறேன், ஆனால் எனக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படுற மாதிரி தெரியலையே என்று சொல்லி கேசேதை பட்டுட்டு அந்த துவாவை விட்டுடுவார். இதுதான் அவசரப்படுறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடியார்களை நீங்கள் துவா செய்யும் பொழுது துவா நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற எண்ணத்தோடு துவா செய்யுங்கள். எந்த துவா வஹ்ர கல்பி காஃபில், மறதியோட கவனம் இல்லாமல் சிந்தனை இல்லாமல் துவா செய்யப்படுகிறதோ அந்த துவாக்களுக்கெல்லாம் கபூல் செய்கிறது கிடையாது, அதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால் துவா செய்யும் பொழுது கவலையோட தேற்றத்தோட துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற எண்ணத்தோடு துவா செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலாவும் சொல்லியிருக்கிறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ இந்த ஆயத்து இருக்கிறதே நோன்புடைய சட்டங்களை பற்றி சொல்லி கொண்டிருக்கும்போது இடையில வருகின்றதை. அப்போ என்ன காரணம்? இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துக்கெல்லாம் நோன்புடைய சட்டங்களை பற்றி சொன்னதுக்கு பிறகு ரமலானுடைய நோன்பு சம்பந்தப்பட்ட சட்டங்கள் வருது. அப்போ இடையில் அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை கொண்ட காரணம், நோன்பு பிடிச்சிருக்கக்கூடியவர்களும் துவால் அதிகமாக ஈடுபட வேண்டும். இதே மாதிரி கடைசியாக சென்ற ஆயத்தில் சொல்லப்பட்டது, ரமலானோட நோன்பு பிடிச்ச உடனே அந்த இத்தத்தை பூர்த்தி செஞ்சது பிறகு 30 நாள் அல்லது 29 நாட்களுடைய நோன்பு காலத்தை முடிச்சதுக்கு பிறகு அல்லாஹ் அதிகமாக தக்பீர் சொல்லும்படி துவா செய்யும்படி அல்லாஹு தஆலா சொன்னான். எனவே துவா செய்யக்கூடிய விதத்தையும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இதே மாதிரி ஹதீஸ்லையும் வருகிறது, இன்னலி ஸாயிமி இந்த ஃபித்ரிஹி தஅவத்தன் மா துரத்து. ஒவ்வொரு நோம்பாளிக்கும் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் விசேஷமான ஒரு துவா அல்லாஹ் கபூல் செய்கின்றான். இதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, நோன்பு திறக்கும் பொழுது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிரஹ்மதிக அல்லதி வஸியத் குல்ல ஷைஇன் அன் தக்ஃபிர லி. விசாலமான மக்ஃபிரத் ரஹ்மத்துடையவனே, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னுடைய பாவத்தை மன்னித்திடு என்று துவா செய்வார்கள். இதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 பேருடைய துவா மறுக்கப்பட மாட்டாது. ஒன்று நீதியான ஆட்சியாளர், அடுத்த வசாயிம் ஹத்தா யுஃப்திர்,
நோம்பாளி நோன்பு திறக்கும் வரைக்கும். இதே மாதிரி வதாமத்துல் மஸ்லூம் அநியாயம் செய்யப்பட்டவருடைய துவா, அதையும் அல்லாஹு தஆலா அர்ஷ் வரைக்கும் மேகத்துக்கு மேலால் உயர்த்துகின்றான். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் உயர்த்துகிறான். உலகத்தில் அல்லாஹ் கொடுக்கிறான், வானத்துடைய கதவுகள் திறக்கப்படுது. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வயகூல் பிஇஸ்ஸதி லஅன்சுரன்னக வலவ் பஅத ஹீன், நிச்சயமாக நான் உனக்கு செய்வேன், உதவி செஞ்சே தீர்வேன், ஒரு கொஞ்ச நாளைக்கு பிறகா இருந்தாலும் சரி என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். எனவே அநியாயத்தை விட்டு பாதுகாத்து கொள்ள வேண்டும். அநியாயம் செய்யப்பட்டவனுடைய துவாக்கள் மறுக்கப்பட மாட்டாது. அடுத்து திரும்ப அல்லாஹு தஆலா ரமலானுடைய சட்டத்தை சொல்கின்றான். உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமி ரஃபஸு இலா நிசாஇக்கும் ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன அலிமல்லாஹு அன்னக்கும் குன்தும் தக்தானூன அன்ஃபுஸக்கும் ஃபதாப அலைக்கும் வ ஆஃபா அன்கும். உங்களுக்கு ரமலானுடைய இரவுகளில் தங்களுடைய மனைவிமார்களோடு ஒன்று சேர்வதை எல்லாம் உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கின்றான். அவர்கள் உங்களுக்கு ஆடை, நீங்கள் அவர்களுக்கு ஆடை. அல்லாஹு தஆலா நீங்கள் உங்களுடைய உள்ளங்கள் எந்த ஒன்றை ஏமாற்றி கொண்டிருந்தீர்களோ அதை அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். எனவே ஃபதாப அலைக்கும் வாஃபா அன்கும், உங்களை மன்னித்து உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்கின்றான். இப்போ அல்லாஹு தஆலா இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் முன்னாடி உள்ள ஆயத்துக்களை சொல்லப்பட்டது போன்று நோன்பு பிடிக்கிறது என்பது கஷ்டமான ஒரு காரியமாக இருந்தது. ஆரம்ப காலத்தில் ஒரு மனிதர் நோன்பு திறந்ததுக்கு பிறகு அவர் சாப்பிட்றது குடிக்கிறதெல்லாம் இஷா வரைக்கும் தான் அனுமதி, அல்லது தூங்குறதுக்கு முன்னாடி. இஷாக்கு முன்னாடி தூங்கிட்டாருன்றாலும் நோன்பு தொடங்கிடும், அல்லது இஷா தொழுதுட்டாலும் நோன்பு தொடங்கிடும். அதனால் நோன்பு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதுக்கு பிறகு சாப்பிடவோ குடிக்கவோ மனைவிமார் ஒன்று சேர்றதோ அடுத்த இரவு வரை தடுக்கப்பட்டதாக இருந்தது. எனவே அதில் அல்லாஹு தஆலா சில சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களை வைத்து அல்லாஹு இந்த சட்டத்தை மாற்றி அமைத்தான். ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல்லஹுன்ன, அவர்கள் உங்களுடைய ஆடை, நீங்கள் அவங்களுடைய ஆடை. உங்களின் மூலமாக அவர்களுக்கு நிம்மதி பெறுகிறது, அவர்களின் மூலமாக உங்களுக்கு நிம்மதி பெறுகின்றது. இன்னும் சொல்கிறாங்க, எப்படி ஒரு பெட்ஷீட் அல்லது ஒரு போர்வை உங்களை மூடிக்கொள்கின்றதோ அதுபோன்று அவர்கள் உங்களை மூடிக்கொள்கின்றார்கள், நீங்கள் அவர்களை மூடிக்கொள்கின்றீர்கள். எனவே அல்லாஹு தஆலா ரமலானுடைய காலத்தில் கணவன் மனைவி ஒன்றாக தூங்க வேண்டிய தேவை இருப்பதனால அவங்களோடு ஒன்று சேர்வதையும் அல்லாஹு தஆலா ரமலானுடைய இரவுகளில் அனுமதி கொடுத்திருக்கின்றான், அவர்களுக்கு சிரமம் உண்டாகும் இருப்பதற்காக வேண்டி. அப்போ இந்த ஆயத்திறங்கின காரணங்கள் இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. ஒரு மனிதர் நோம்பாளியாக இருந்துட்டார் என்று சொன்னால் அவர் நோன்பு திறந்ததுக்கு பிறகு எதுவும் சாப்பிடாமல் தூங்கிட்டார் என்றாலும் அவர் நோன்பு தொடர்ந்துடும். கைஸ் இப்னு சாரிமா அல்லது சாரிமா இப்னு கைஸ், ரெண்டு மாதிரி அவருடைய பேர் வந்திருக்கு. அந்த சஹாபி அன்சாரி, அவங்க நோம்பாளியாக இருந்தார். அன்றைக்கு வேலை செஞ்சுட்டு வராரு, விவசாயம் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தால் சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேட்குறாரு. மனைவி சொல்லா இல்லைண்டு தேடி எடுத்துகிட்டு வரேன், பக்கத்து வீடுகளை விசாரிச்சுட்டு வரேன்னு போகிறாரு. இவர் சாய்ந்தவருக்கு தூக்கம் போயிட்டுது. அப்போ திரும்பி வார நேரம் அவங்க தூங்கிட்டாங்க. சொன்னாங்க, ஹைபத் அல்லக், ஐயோ உங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, தூங்கிட்டீங்களான்னு கேட்டார். சொன்னாங்க, தூங்கிட்டேன். அப்போ அடுத்த நாளைக்கும் அப்படியே நோன்பு தொடர்ந்துட்டுது. அன்றைக்கு ரொம்ப கஷ்டத்தோட மயங்கி விழுகிற நிலைமைக்கு வந்துட்டுது. அவர் நிலைமையை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன நடந்துச்சுண்டு. அப்போ இந்த விஷயத்த சொன்னாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹ் இந்த ஆயத்திறக்கினான், உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமி ரஃபஸு இலா நிசாஇக்கும் என்ற ஆயத்துக்கு பிறகு நீங்கள் சாப்பிடுங்க குடிங்க, குலு வஷ்ரபு ஹத்தா யதபையன லக்குமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்துல் அஸ்வத் மினல் ஃபஜ்ர், நீங்கள் சாப்பிடுங்க குடிங்க ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் என்ற ஆயத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினான். இந்த ஆயத்திறங்கின பொழுது சஹாபாக்கள் சந்தோஷப்பட்டார்கள். புகாருடைய ரிவாயத்தில் வருது, பெண்கள் எப்போ நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அப்போ அவங்க ரமலான் முழுவதும் தங்களுடைய மனைவிமார்களோடு ஒன்று சேர மாட்டார்கள். சிலவங்க அவங்க மனசால மனைவிமார் ஒன்று சேர்ந்தாங்க. இப்போ அல்லாஹ் தஆலா ஆயத்திறக்கினான், அலிமல்லாஹு அன்னக்கும் குன்தும் தக்தானூன அன்ஃபுஸக்கும் ஃபதாப அலைக்கும் வஃபா அன்கும். அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கின்றான், உங்களை சிலர் தங்களுடைய உள்ளங்களை ஏமாற்றிக் கொள்வதை எல்லாம் அறிந்திருக்கின்றான். எனவே உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். உங்கள் நஃப்ஸுகளை ஏமாற்றிக் கொள்வது என்று சொன்னால் நீங்கள் மறைமுகமாக மனைவிமார்களோடு ஒன்று சேர்வதை அல்லாஹ் அறிந்திருக்கின்றான். முஸ்லீம்கள் ரமலானுடைய காலத்தில் இஷா தொழுதுட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு
உடலுறவு கொள்வதோ சாப்பிட்றதோ குடிக்கிறதோ தடையாக இருந்தது. அப்போ சில முஸ்லீம்கள் சில சஹாபாக்கள் அவங்க மனைவிமாரோடு சென்றார்கள். இதே மாதிரி சாப்பிட்டும் இருக்கின்றார்கள். இரவு நேரத்தில் இஷாவுக்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்படி ஈடுபட்டார்கள். இதை ரசூலுல்லாஹ்ட்டே வந்தவங்க முறைப்பாடும் செய்தார்கள். அல்லாஹு தஆலா சொன்னான், அலிம் அல்லாஹு அன்னக்கும் குன்தும் தக்தானூன அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை ஏமாற்றி கொண்டதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஃபத்தாப அலைக்கும் வஅஃபா அன்கும், அல்லாஹ் உங்களை மன்னித்துட்டான், உங்களை தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். ஃபல்லான பாஷிருஹுன்ன, எனவே நீங்கள் இப்பொழுது உங்களுடைய மனைவிமார்கள் ஒன்று சேருங்கள். வபுத்தகு மா கதபல்லாஹு லக்கும், உங்களுக்காக வேண்டி எழுதப்பட்ட குழந்தைகளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இது மாதிரி நிறைய சம்பவங்கள், நிறைய ரிவாயத்துகள் இந்த ஆயத்திறங்கினை சம்பந்தமாக அல்லாஹு தஆலா என்ன காரணத்தினால் இந்த ஆயத்திறக்கிறான் சொல்லி சஹாபாக்கள் வழியாக அல்லாஹு தஆலா ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. வகுலு வஷ்ரபு ஹத்தா தபையன லக்குமுல் ஹைத்துல் அபியலு மினல் ஹைத்துல் அஸ்வதி மினல் ஃபஜர் சும்மா அத்திமு சியாமில் லைல். மினல் ஃபஜர் என்ற ஆரம்பத்தில் இறங்கப்படல சிலவங்களுடைய கருத்துப்படி. அதாவது நீங்கள் சாப்பிடுங்க, குடிங்க. ஹத்தா தபையன லக்குமுல் ஹைத்துல் அபியல், வெள்ளை கயிறு, மினல் ஹைத்துல் அஸ்வத், கருப்பு கயிற்றை விட்டும் பிரிச்சறியும் வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்க. பிறகு நோன்பை இரவு வரைக்கும் பூர்த்தி செய்யுங்கள். இரவு வரைக்கும் எனக்கு பிறகு சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது என்று அல்லாஹு தஆலாவுடைய புறத்தின் ரஹ்மத்தாக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான். அப்போ சிலவங்க என்ன செய்வாங்க, சிலவங்க இந்த கயிற்றை வச்சுக்கொண்டு வெள்ளை கயிறையும் கருப்பு கயிறையும் வச்சுக்கொண்டு சாப்பிட்ருக்குறாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் வரைக்கும் சாப்பிடலாம் என்ற அர்த்தத்தில் இந்த ஆயத்துடைய வெளிரங்கத்தை வச்சுக்கொண்டு அவங்க கயிறுடைய கலரை வித்தியாசம் விளங்கணும்பேக்காக வேண்டி சொல்லி வச்சு சாப்பிட்றாங்க. கடைசிக்கு ஃபஜ்ர் உதயமானத்துக்கு பிறகுதான் அந்த வெளிச்சத்தில் கருப்பு நூலும் வெள்ளை நூலும் வித்தியாசம் விளங்கும். அப்போ அதுவரையும் சாப்பிட்டார்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா மினல் ஃபஜ்ர் என்ற சொல்லை இறக்கி இதன் மூலமாக அல்லாஹ் தஆலா அது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த விளக்கம் அல்ல, ஃபஜ்ருடைய வெளிச்சம் இரவோடு இருட்டை விட்டும் தெளிவாகும் வரைக்கும், ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் சாப்பிடலாம் குடிக்கலாம் என்ற சட்டத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினான். அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு 2 கயிறு எடுத்தாங்க, ஒன்று கருப்பு நண்டு வெள்ளை. இது ரெண்டையும் வைத்து கொண்டு தன்னுடைய தலையணைக்கு கீழே அவர் அதை பார்த்து கொண்டு சாப்பிட்டார். அப்போ அது அது ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்கும் வரைக்கும் சாப்பிட்டார். வித்தியாசம் விளங்குறது காலையானதுக்கு பிறகுதான். இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொன்னதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன விசாதக்க இதன் ல அரீத், உங்களோட தலைவாணி அப்போ மிச்சம் அகலமானதாக இருக்கும் என்று சொன்னாங்க. அப்படின்னா ஃபஜ்ரையும் இரவையும் ஒன்று சேர்க்கிற அளவுக்கு தலைவாணி இருக்குன்னா பெரிய தலைவாணியாக இருக்கணும், தலையணை பெருசாக இருக்கணும் என்று சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, நாங்கள் அந்த அர்த்தம் அல்ல, இன்னமா அதாலிக்க பயாது நஹார் மின் சவாதில்லை, இரவுடைய இருட்டிலிருந்து பகலுடைய வெளிச்சத்தை பிரித்தறியும் வரைக்கும் என்ற அர்த்தம் தான் அது என்று சொன்னாங்க. இன்னொரு வாயத்தில் வருது, இன்னக்கில் அரீதுல் கஃபா, நீங்கள் உங்களோட பிடரி மிக பெரிய அகலமாக இருக்கின்றது என்ற இவ்வளோ பெரிய ஃபஜ்ரையும் இரவையும் சேர்க்கிற அளவுக்கு உங்களோட பிடரி பெருசா என்று கேட்டாங்க. அது மடத்தனத்துடைய அர்த்தத்திலையும் மடத்தனம் என்ற அர்த்தத்துக்கும் அரீதுல் கஃபா என்ற சொல் பாவிக்கப்படும். அப்போ பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த அர்த்தம் அல்ல, இரவுடைய இருள் பகலுடைய வெளிச்சத்திலிருந்து பிரிச்சறியும் வரைக்கும், ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும். இன்னும் சில சஹாபாக்கள் தன்னுடைய கால்களில் கயிற்றை கட்டி கொண்டாங்க, வெள்ளை கயிறையும் கருப்பு கயிறையும் கட்டி கொண்டு சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க, ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும் வரைக்கும். அப்போ அந்த அர்த்தம் அல்ல, இரவுடைய இருள் பகலுடைய வெளிச்சத்தை விட்டு அறியும் வரைக்கும், அதாவது ஃபஜ்ர் உதயமாகும் வரைக்கும் சாப்பிடலாம் குடிக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுத்தான். அப்போ அல்லாஹ் தஆலா சாப்பிட்றதை குடிக்கிறதை அனுமதி கொடுத்ததுனால ஃபஜ்ர் வரைக்கும் என்று அல்லாஹ் சொன்னதுனால சஹருடைய சாப்பாடு சாப்பிட்றதை விரும்பத்தக்கது என்ற விஷயத்தை ஹதீஸ்ல உணர்த்தப்பட்டிருக்கின்றது. பரக்கத்துடைய சாப்பாடாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ் ஸுஹூரி பரக்கா, சஹர் சாப்பிடுங்கள், சஹர் சாப்பிட்றது பரக்கத்துள்ள உணவு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல,
இன்ன ஃபஸ்ல மா பைன சியாமின சியாமி அஹ்லி கிதாப் அக்கலத்து சுஹூர். எங்களுடைய நோம்புக்கும் வேதக்காரோட நோம்புக்குமே வித்தியாசம் சஹருடைய சாப்பாடு என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹர் சாப்பிட்றது என்பது முழுமையான உணவு கிடைக்காட்டியும் ஒரு மிடரு தண்ணீர், ஒரு மிடரு பால் அல்லது ஒரு கவலை உணவாக இருந்தாலும் அது சஹருடைய சாப்பாடாக சேர்ந்து கொள்ளும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், فَإِنَّ اللَّهَ وَمَلَائِكَتَهُ يُصَلُّونَ عَلَى الْمُتَصَحِّرِينَ. யார் சஹர் சாப்பிடுகின்றார்களோ அவர்கள் மீது அல்லாஹுவும் மலக்குமார்களும் அருள் பாலிக்கின்றார்கள். எனவே சஹரை பிற்படுத்தி ஃபஜ்ரு கொஞ்சம் முன்னாடி வரையும் நேரத்தில் சாப்பிட்றது சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரத்தில் சஹர் செய்வார்கள். சஹர் சாப்பிட்டு தொழுகைக்கு போவாங்க. அது ரெண்டுக்கு நடுவில் ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்துல அல்ல ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா கேட்கப்பட்டது, எவ்வளோ நேரம் வித்தியாசம்ண்டு. அவங்க சொன்னால் ஒரு 50 ஆயத்து ஓதக்கூடிய அளவு. அதனால் சஹரை பிற்படுத்தும் காலமெல்லாம், இஃப்தாரை முற்படுத்தும் காலமெல்லாம் என்னுடைய சமுதாயம் நலவில் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் சஹரை பிற்படுத்த வேண்டும், இது விரும்பத்தக்க ஒரு காரியம். இஃப்தாரை முற்படுத்த வேண்டும். இதே மாதிரி இன்னொரு முக்கியமான சட்டம், ஒரு மனிதர் இரவில் குளிப்பு கடமையாகினால் அவர் குளிக்காமல் நோன்பு பிடிக்கலாம். ஆனால் தொழுகைக்கு குளித்தாக வேண்டும். ஃபஜ்ருக்கு எழும்புகிற நேரத்தில் குளிப்பு கடமையாக இருந்தால் குளிக்க டைம் இல்லாட்டி சஹர் செஞ்சு நோன்பு பிடிச்சிட்டு அது பிறகு தொழுகைக்கு முன்னாடி குளித்து கொண்டு தொழுகைக்கு போகலாம். அதனால் நோன்பு பிடிக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை. குளிப்பு கடமையாக இருந்ததுனால நோன்பு முறியாது. இதே மாதிரி ஃபஜருடைய நேரத்தில் இந்த நோன்பு ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு இரவு வரைக்கும் சும்மா அத்திமு சியாமில் லைல், இரவு வரைக்கும் நோன்பை பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஏவுகிறான். எனவே நோன்பு திறக்கக்கூடிய நேரம் சூரியன் மறையக்கூடிய நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் இரவு சூரியன் இந்த பகுதியிலிருந்து வெளியாக தொடங்கிட்டால், ஃபஜ்ர் உதயமாயிட்டால், சூரியன் மறைஞ்சிட்டுண்டா நோன்பு திறந்து கொள்ளுங்கள். லா யஸாலு நாஸு பிஹைரி மா அஜ்ஜலுல் ஃபித்ர். இதே மாதிரி மக்கள் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் காலமெல்லாம் சூரியன் மறைந்த உடனே நோன்பை திறப்பாங்கன்றா அவங்க நலவில் இருக்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதே மாதிரி அல்லாஹு தஆலா சொன்ன ஹதீஸே குதுசி, அஹப்பு இபாதி இலைய ஆஜலுஹும் ஃபித்ரன். யார் நோன்பு சூரியன் மறைஞ்ச உடனே நோன்பை திறக்கின்றார்களோ அவர்கள் எனக்கு விருப்பமான அடியார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். ஹைர். அடுத்தது இன்னொன்றைக்கு முவாசலா, நோன்பை தொடர்ந்து பிடிக்கிற அப்படின்னா 2 நோன்பு 3 நோன்பு தொடர்ந்து பிடிக்கிறதை இஸ்லாம் தடுத்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடித்தாலும் அவங்க சொன்னாங்க, என்னுடைய ரப்பு எனக்கு உணவளிக்கின்றான், எனக்கு சாப்பாடு கொடுக்கிறான். நீங்கள் அவ்வாறு செய்ய முடியாது. அதாவது நோன்பு திறக்காமல் தொடர்ந்து ஒரு சஹர் செஞ்சு 3 நாளைக்கு 2 நாளைக்கு சாப்பிடாமலே நோன்பு பிடிக்கிறது என்பது விரும்பத்தக்க காரியம் அல்ல. நோன்பை திறந்துட்டு திரும்ப நோன்பு பிடிங்க. தொடர்ந்து 3 நோன்பு 2 நோன்பு ஒரே சஹரை கொண்டு பிடிக்கிறது கூடாது. அடுத்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வலா துபாஷிருஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸாஜித். நீங்கள் பள்ளிவாசல்களை தரித்திருக்கும் பொழுது, இத்திகாஃப் இருக்கும் பொழுது மனைவிமார்களோடு ஒன்று சேராதீர்கள், உடல் உறவு கொள்ளாதீர்கள். அப்படின்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா இத்திகாஃபுடைய சட்டத்தையும் இணைத்து சொல்லக்கூடிய காரியம், ரமலான் முடிகிற கடைசி 10 இத்திகாஃபுடைய அமல் இருப்பதெல்லாம் உணர்த்துகின்றான். ரமலானுடைய காலத்தில் கடைசி 10 இத்திகாஃப் இருக்கிறது முக்கியமான சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு அவங்களுடைய மனைவிமார்கள் கூட இத்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள். இத்திகாஃபுடைய சிறப்பு நிறைய வந்திருக்கின்றது. அப்போ இத்திகாஃபுடைய காலத்தில் உடலுறவு கொள்வதை மார்க்கம் தடுத்திருக்கின்றது. தன்னுடைய வீட்டுக்கு ஏதாவது தேவைக்காக போனால் கூட அங்கே போய் தன்னுடைய அவசரமாக தன்னுடைய தேவையை முடிச்சுட்டு வீட்டுக்கு பள்ளிவாசலுக்கு வந்துடணும். 1க்கு 2க்கு போக பள்ளிவாசலில் வசதி இல்லாட்டி வீட்டுக்கு போடிய தேவை இருந்தால் வீட்டுக்கு போய் அந்த தேவை முடிச்சுட்டு பள்ளிவாசலுக்கு வந்துடணும். வேறு எந்த காரியத்திலும் ஈடுபடக்கூடாது. அப்போ இத்திகாஃபுடைய காலத்தில் தன்னுடைய மனைவிமாரோடு ஒன்று சேர்வதை மார்க்கம் தடுத்திருக்கின்றது. நோய் விசாரிக்க கூட இடையில வீட்டில் நோயாளிகள் இருந்தால் கூட நோய் விசாரிக்க மாட்டாங்க. நடந்து கொண்டு விசாரிச்சுட்டு அப்படி போன வழியில் கேட்டுக்கொண்டு வரத்துக்கு அனுமதி இருக்கின்றது. நின்று விசாரிக்கிறது கூட இத்திகாஃபுக்கு மாற்றமானது.
அப்போ இங்கே அல்லாஹு தாலா ஏத்திகாஃப் சம்மந்தப்பட்ட சட்டத்தை சொன்னது ரமலானுடைய காலத்தில் ஏத்திகாஃப் ஒன்று இருக்கிறதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏத்திகாஃப் இருப்பாங்க ரமலான் அல்லாத காலத்துலையும் கூட. அப்போ அவங்களுடைய மனைவி ஒருத்தர் சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா ரசூலாவை சந்திக்க வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏத்திகாஃபில் இருந்தாங்க. சந்திச்சுட்டு இரவு நேரம் அவங்களோட கூட பேசி நின்றுட்டு போகிற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொஞ்சம் தூரம், அவங்களோட வீடு கொஞ்சம் தூரத்தில் இருந்துச்சு. உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வீடு இருக்கக்கூடிய பகுதியில் மதீனாவுடைய ஓரத்தில் அவங்களோட வீடு இருந்தது. அப்போ அது வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட போனாங்க அவங்கள விட்டுறதுக்காக வேண்டி. போகிற வழியில் தான் 2 சஹாபாக்கள் அன்சாரிகள் அப்படியே கடந்து போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ட உடனே அவங்க கொஞ்சம் விரைவாக போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வாரத்தில் கொஞ்சம் மறைஞ்சு கொண்டாங்க. என்ற ரசூலா அவங்களோட மனைவியோடு கூட வரதுனால கொஞ்சம் வெக்கத்தினால கொஞ்சம் அவங்க ஒதுங்கி கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ரிஸ்லிகுமா இன்னஹா சஃபியா பின்த் ஹுயை, அவசரப்படாதீங்க, நில்லுங்க, இவங்க என்னுடைய மனைவி சஃபியா என்று சொன்னாங்க. இதை கேட்ட அந்த சஹாபாக்கள் சொன்னாங்க, சுபஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ், என்ன யா ரசூலல்லாஹ், உங்களோட விஷயத்தில் நாங்கள் சந்தேகப்பட போகிறோம் என்று கேட்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷைத்தான் இருக்கிறானே, அவன் ஆதமுடைய மகனுடைய ஒவ்வொரு இரத்தம் ஓடக்கூடிய நாளங்களையும் ஓடிக்கொண்டிருக்கிறான். எனவே நான் பயப்படுறேன், உங்களோட உள்ளத்தில் ஷைத்தான் தப்பான எண்ணத்தை ஏதாவது போட்டுடுவானோ என்ற உணர்வினால் நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்று சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு அந்த மாதிரி எண்ணம் ஏற்படாது, உம்மத்துக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை படித்து கொடுத்தாங்க. தப்பான எண்ணங்கள் உண்டாகக்கூடிய இடங்களை விட்டு தவிர்த்து கொள்ளும்படி சந்தர்ப்பத்தை அமைத்து கொள்ளாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை காட்டி கொடுத்தார்கள் என்று இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த ஹதீஸை வைத்து விளக்கம் சொல்கின்றார்கள். ஹைர். அப்போ இதே மாதிரி வலா துபாஷிருஹுன்னா மனைமார்கள் உடலுறவு கொள்வது, முத்தமிடுறது, கட்டி அணைக்கிறது, உடலுறவு சம்பந்தப்பட்ட அனைத்து காரியங்களை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், இத்திகாஃப் உள்ளவங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது, நீங்கள் அதை செய்யாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது பொருளை கொடுக்கறது வாங்கிறது போன்ற காரியங்கள் செய்யலாம். சஹீஹான ஹதீஸில் கூட வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திகாஃப் இருக்கும் பொழுது தன்னுடைய பள்ளிவாசன தலையை வெளியே போடுவாங்க. அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு வீடு இருந்துச்சு, அவங்க தலை வாரி விடுவாங்க. இது போன்ற காரியங்களுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது, தடை கிடையாது. அதுக்கு பிறகு அல்லாஹ் சொன்னான், தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹுடைய சட்டங்கள், இதை உங்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தியிருக்கின்றோம், கடமையாக்கி இருக்கின்றோம், எல்லைகளை நியமித்திருக்கின்றோம். நோம்பு சம்பந்தப்பட்ட சட்டங்கள், இதில் சிலதை ஆகமாக்கி இருக்கிறோம், சிலதை ஹராமாக்கி இருக்கின்றோம், சில விஷயத்தில் சலுகைகள் கொடுத்திருக்கின்றோம், சிலதை கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று சொன்னோமே, இதெல்லாம் எங்களுடைய சட்டங்கள், எங்களுடைய ஷரியத். ஃபலா தக்ரபூஹா, அதாவது அதை நெருங்காதீர்கள் என்றால் அதை தாண்டாதீர்கள், இது அல்லாஹுடைய சட்டம். அல்லது ஏத்திகாஃப் பற்றி யாரா சொல்கிறான், ஏத்திகாஃப் இருக்கும் பொழுது உடலுறவுக்குழு தடை செய்யப்பட்டிருக்கின்றது என்பது எங்களுடைய சட்டம், இதை நீங்கள் நெருங்காதீர்கள். கதாலிக் யுபையினுல்லாஹு ஆயாத்திஹின் நாஸ், இவ்வாறு தான் மக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய ஆயத்துக்களை, நோம்புடைய சட்டங்கள், ஷரியத்துடைய சட்டங்களை தெளிவுபடுத்தி அல்லாஹு தஆலா சொல்கின்றான். லா அல்லாஹும் யத்தகூன், ஏனென்றால் அவர்கள் அதை அறிந்து விளங்கி சீரான பாதையில் செல்ல வேண்டும், அல்லாஹ் அஞ்சி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துக்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை முழுமையாக பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.